நம்முடைய நாட்டில் பல கதைகள் உண்டு, பல கதைகள் உண்டு. ஆனால் அதை நாம் சரியாக அவர்களுக்கு சொல்லுகிறோமா? பாருங்க, குட்டி கதை தான், தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லாதீங்க. அந்த குழந்தைக்கு புரியவில்லை என்றாலும் புரிகின்ற ஆர்வம் வர வேண்டும் என்றால் கதைகள் மூலமாகத்தான் சொல்ல முடியும். பாருங்க, யாரோ ஒருத்தர் பேசுகிறார், நான் கேட்கிறேன். யாரோ பேசுகிறார், ரொம்ப அற்புதமான விஷயங்க. ஆனால் அவர் பேசியது வேறு எதற்காகவோ பேசினார். எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அவர் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும். பேசக்கூடிய செய்தி மிக மிக முக்கியமானது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் அந்த அறிவு தேடலில் அதை கேட்கிறேன். பாருங்க, ஒரு கடல், கடலிலே ஒரு படகு போய்கொண்டே இருக்கிறது. நடுவிலே ஒரு பெரிய பாறை, பெரிய பாறை. படகு முட்ட போகிறது. இவன் பிரார்த்தனை செய்கிறான். அது ஒரு பிரார்த்தனை கூட்டம். ஒரு ஃபாதர் பேசிட்டு இருக்கிறாருங்க, அது ஒரு பிரார்த்தனை கூட்டம். நான் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன். இப்ப என்ன பிரார்த்தனை? என்ன பிரார்த்தனை? பாறையில் மோதாமல் நாம் காப்பாற்றப்பட வேண்டும். என்ன பிரார்த்தனை? சட்டுன்னு சொல்லுங்க, என்ன பிரார்த்தனை வரும் மனசுல? இறைவா காப்பாற்று. எப்படி? நாம தான் ஐடியா சொல்லுவோமே கடவுளுக்கு. பாறையை நகத்து. பலே, எல்லாரும் ஒரே மாதிரியா தான் இருக்கிறோம். நானும் அப்படித்தான் நினைச்சேன். பாறையை நகத்து. மேலிருந்து குரல் வந்ததாம், பிரார்த்தனையை மாற்று. ஏன் தெரியுமா? நீ உன் வழியில போற, பாறை அது இடத்துல இருக்குது. நீ உன் வழியில போறதுக்காக அது இடத்துல இருந்து பிறழுமா? அது எப்படி பிரார்த்தனை ஆகும்? மனம் கழுவப்படுது பாருங்க. மனம் கழுவப்படுகின்ற பிரார்த்தனை. இறைவா, இறைவா பாறையை மாற்று இல்லை, தண்ணீரை உயர்த்து, பாறையில் மோதாமல் என் படகை அப்புறம் கொண்டு செலுத்து. இதுதாங்க, பாறையில் நான் மோதக்கூடாது என்பதுதான் என் பிரச்சனையே தவிர பாறை நகர்த்தப்பட வேண்டும் என்பது என் பிரச்சனையே இல்லை என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆகப்பெரிய நீதி சொல். ஒரு மேடையில் நான் கேட்டேன், மனம் கழுவப்படுகின்ற சொல். பல வார்த்தைகள் நமக்கு முன்னால் வந்து விழுகிறது. ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தைங்க. கடவுள் நமக்கு முன்னால் வந்தால் நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? ஏனென்றால் கடவுளுக்கு நாம் உருவத்தை தந்து வைத்திருக்கிறோம். அந்த உருவத்தில் கடவுள் வருவதே இல்லை. அந்த உருவம் அல்ல கடவுளுடைய உருவம், அது நாம் கடவுளுக்கு தந்த உருவம். நம் முன்னால் கடவுள் வருகின்ற பொழுது நம்மால் அடையாளம் போச்சுங்க. என்னுடைய மனம் கழுவப்படுகிறது, என் எண்ணம் மாறுகிறது.